அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பிஜி பாட்டனி. பாட்டனில மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருக்கு, எத்தனை பேர் சிவி கூப்பிட்டுருக்காங்கிறத டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பாருங்க. பேக்லாக் வேகன்சி ஒரு 78 குடுத்துருக்காங்க. அதுல பாட்டனிக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அதுவும் 6 போஸ்ட் வந்திருக்குங்க. அடுத்து பேக்லாக் வேகன்சி பாட்டனிக்கு எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 3ல 1 வந்திருக்கு. அடுத்து பாருங்க டீடைல்ஸா கரண்ட் வேகன்சிஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா, பாட்டனிக்கு மட்டும் 140. அதில் கேட்டகரிஸ் பார்த்தா 100 கேட்டகரிஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. பாருங்க எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன எம்பிசி டிஎன்சி பிசி மொத்தம் 118. அடுத்து செகண்ட் கேட்டகரி 8% கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு எத்தனை இருக்குறாங்க. செகண்ட் கேட்டகரி பரிச்சை பிஜி ஒரு 8. அடுத்து நான் டீச்சிங் போஸ்ட் போனால் அவங்களுக்கு கிடையாது பாட்டனியில். அடுத்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இந்த 140 கேஸ்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க 1. அடுத்து ஆயுதரோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பாட்டனிக்கு ஒரு 6 போஸ்ட்டு. அது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பாட்டனிக்கு ஒரு 6 போஸ்ட்டு. அடுத்து கோயம்புத்தூர் கார்பரேஷனில் பாட்டனிக்கு ஒரு போஸ்ட்டு. மதுரை கார்பரேஷனில் பாட்டனிக் கிடையாது. இவ்வளோதாங்க இந்த போஸ்டிங்கோட வேகன்சி நமக்கு. அடுத்து எத்தனை பேர் சிவி கூப்பிட்டுருக்காங்கிறத பார்க்கலாம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாட்டனி, அதாவது தாவரவியல். தாவரவியல்ல பிஜி அசிஸ்டன்ட்ல எவ்வளவு தூரத்துக்கு சிவியில் வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போதான் வேகன்சி பொசிஷன் பார்த்தோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளோ போஸ்டிங் போட போறாங்க பார்த்தோம். பாருங்க, முதல் மார்க் பார்க்கலாம். பாட்டனியில் முதல் மார்க் வந்து 103 மார்க் ஜென்ரல் டேன்ல ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, ஜென்ரல் டேன் அது வரைக்கும் எது வரைக்கும் வருதுன்னா, ஜென்ரல் டேன் 91 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. ஜென்ரல் டேன் வந்து 91 மார்க் வந்திருக்கு. சீரியல் நம்பர் வந்து 51 வரைக்கும் வந்திருக்குது. ஜென்ரல் டேன்ல வந்திருக்கோம்னா கண்டிப்பா வந்து ஜாப் கிடைச்சிருங்க கண்டிப்பா. அடுத்து 91 வந்து எம்பிசி டிசிக்கு ஆரம்பிக்கு, ஏசியும் 90 இருந்து ஆரம்பிக்கு. பாருங்க, ஏசி உமன்ல இருந்து ஆரம்பிக்கு. நம்ம கடைசி மார்க் இருந்து பார்க்கலாம். இப்ப மொத்தம் எத்தனை பேர் கூட்டிருக்காங்க? 140 வேகன்சி இருக்கு. நம்ம கூட்டிருக்க வந்து மொத்தம் எத்தனை பேர் கூட்டிருக்காங்க? 206 பேர் கூட்டிருக்காங்க. 1:1.25 கூட்டிருக்காங்க. கடைசி மார்க் பார்க்கலாம். பிசி உமன் முஸ்லீம் வந்து பிசி முஸ்லீம் உமன் வந்து 77 மார்க் வரைக்கும் வந்துருக்குங்க. எம்பிசி டிஎன்சி வந்து கடைசி மார்க் 73, அதாவது டிசபிள்டு 76 கேட்டகரி நம்பர் 3ல வந்திருக்குங்க. செகண்ட் கிரேட் முடிச்சவங்களுக்கு எஸ்சிஏ தமிழ் மீடியத்துக்கு 84 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. எம்பிசி டிஎன்சி செகண்ட் முடிஞ்சு 85 வரைக்கும் வந்திருக்குங்க. கடைசி மார்க் பார்க்கலாம். நம்ம எம்பிசி டிஎன்சியில் செகண்ட் கிரேட் இல்லாமல் என்ன மார்க் வந்திருக்கு, பிசிக்கு என்ன மார்க் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எம்பிசி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 86 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. எஸ்டிக்கு வந்து 86, கடைசி மார்க் வந்து 86 வரைக்கும் வந்திருக்கு. எம்பிசி டிஎன்சி தமிழ் மீடியம் 86 தான் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, கடைசி மார்க் 86 தான். நமக்கு கடைசி மார்க் வந்து 86 எடுத்துக்கலாம். எம்பிசி டிஎன்சி கடைசி மார்க் வந்து 87 மார்க் வரைக்கும் வந்துருக்குங்க. இது வந்து என்னோட சிவி பொசிஷன் வந்து இவ்வளோதான். பாட்டனியில் அனைவருக்கும் வேலை கிடைக்க வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.